நேயர்கள் அனைவருக்கும் சதீஷ் ராவின் வணக்கங்கள். புத்தாண்டு பிறக்கப் போகிறது. நான் சொல்வது தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி. வரிசையாக ஒவ்வொரு ராசினருமே ஏதாவது ஒரு ரூபத்தில் நன்மைகள் அடைய போவதாக தான் யூடியூப்பில் சொல்கிறாங்க. ஆனால் அது நிகழ்காலத்தில் நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஏக்கம் உங்களில் பலருக்கும் இருப்பது நியாயம்தான். இப்போயாச்சும் நல்லது நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் நல்லது நடக்கும். ஏன்னா கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது இப்போ தான் முழுமை அடையுது. ஏப்ரல் 14 தான் முழுமை அடையுது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்னாடி துண்டு துண்டாக பிச்சு அங்கங்கே ஒரு சில கிரகங்கள் பயிற்சி அடைஞ்சு அப்போ உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகுதுன்னு எல்லா சேனல்லையும் சொல்லிடலாம். கிடைக்காததுனால நீங்கள் விரக்தி அடைஞ்சிருக்கலாம். போட நான் வேறு வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு கூட போயிருந்துருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக உழைத்தீர்கள் என்றால் உழைப்புக்கேற்ற உயர்வு அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். அந்த ஒரு தன்மையில் தான் கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களை ஆளப்போகிறது இந்த 2026 ஏப்ரல் 14க்கு பிறகு. ஏன்னா இந்த ஏப்ரல் 14 சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாக்கிய பஞ்சாங்கம் ரீதியாக சனி பயிற்சி அடைஞ்சிட்டாரு. அதுவே உங்கள் 12 ராசினருக்கு பல வகையில் நன்மைகள் தந்துக்கிட்டு இருக்கு, ஒரு சில ராசினரை தவிர. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குருவும் சரி ராகு கேதுவும் சரி இதுவும் ஒன்றன் பின் ஒன்றாக பயிற்சி அடையும் பொழுது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது தேடி வந்தே தீரும். அதன் மூலமாக உங்கள் லைஃப்பில் மேன்மை அப்படிங்கிறத நீங்கள் அடையவே போகிறீர்கள் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இந்த பதிவின் இறுதியில் முக்கியமான சில குறிப்புகளை நான் கொடுத்துருக்கேன். அதையும் முழுசாக கேட்டுக்கோங்க. உங்களோட லைஃப்பில் பெரும் மாற்றங்களுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லியை இப்போ இந்த ஆண்டு நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. நிச்சயம் 2026 முடிவில் கரெக்டாக சொல்லணுன்னா ஏப்ரல் 2027 அப்போ தான் தமிழ் நியூ இயர் முடியும். அப்போ வரைக்கும் காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடுக்கான சிம்பிளாக இருக்க போகிறது. இதற்கு முன்னாடி எனக்கு பெருசாக நல்லது நடக்கலை தான் சார். அது ஏன் நடக்கலை அப்படிங்கிறதுக்கான காரண காரியத்தை இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா எத்தனையோ மனிதர்கள் அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் ஒத்தே வராத ஒரு ப்ரொஃபஷனில் இருப்பாங்க, அல்லது பேர் அவங்களுக்கு தவறான எண்கள் அமைஞ்சிருக்கும். அது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கும். பட் இப்போ இறைவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொள்ளும் பொழுது உங்களோட லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப விக்டோரியஸாக இருக்கும், வெற்றி பெற முடியும். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். துலாம் ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த ஏப்ரல் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்க தகுந்த வகையில் தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே ஆகுதுன்னு சொல்லணும். காரணம், உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரனுக்கு மிக நட்பு ரீதியான கிரகமான சனியின் நகர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதகமாக வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு துவங்குவதற்கு முன்னாடியே அந்த பயிற்சி அப்படிங்கிறது நடந்துருச்சு. மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் படி நடந்தது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு தான் நகர்ந்திருக்காரு. ரொம்ப அங்கீகாரம்லாம் உங்கள் லைஃப்பில் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு, அது உத்தியோக உயர்வாக இருக்கலாம், அல்லது வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்களை பெறுவதாக இருக்கலாம். இந்த காலகட்டம்ங்கிறது உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய நன்மைகளை உறுதி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல மட்டும் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னொரு பக்கம் குருவாலையும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கவே போகிறீர்கள். தொழில் ஸ்தானத்திற்கு வரக்கூடிய குருவுமே உங்களுடைய லைஃப் அடுத்த லெவலுக்கு முன்னேறுவதை உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக நீங்கள் உங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு வெகுமதிகளை அறுவடை செய்து கொள்ளலாம். கண்டிப்பாக 2027 ஏப்ரலில் ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம லைஃப் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு உயர்ந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக உணரவே போகிறீர்கள். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்துக்குள்ளார நீங்கள் என்ட்ரி ஆகிறீங்க. ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது என்னென்னா, உங்களுக்கு இப்போ பண வருவாய் அப்படிங்கிறது நிறையா வரும். அது கடன் மூலமாகவும் வரும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி பாகப்பிரிவினைகள்னாலையும் வரும். அதில் வரக்கூடிய அந்த வருமானத்தை மிக சரியாக முதலீடு செய்யணும். இப்போ கடன் வாங்கி நம்ம ஒரு கண்டிப்பாக லாபம் தரக்கூடிய ஒரு பொருளில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா அது பிரச்சனை இல்லை. அதுக்கு பதில் நம்ம ஒரு ஃபோன் வாங்கினோன்னா அது பிரச்சனைக்குரியது. அதுபோல தான் உங்களுக்கு இப்போ பாகப்பிரிவினை வருது, நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை மூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான ஒரு இடத்துல போய் நீங்கள் வாங்குறீங்கன்னா தவறு கிடையாது.
அது விற்று வரக்கூடிய காசில் நீங்கள் வந்து டூர் போயிட்டு தாம் தும்னு கொண்டாடுறீங்கன்னா அது பிரச்சனைக்குரியதாக இருக்கும் இல்லையா? அந்த வகையில் மட்டும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் கையில் காசு இருக்குது அப்படின்னு தெரியும் பொழுதே உங்களை சுற்றி அந்த பிரச்சனைக்குரிய நபர்கள், ஏமாற்றுபவர்கள் எல்லாமே ஈஸியாக மோப்பம் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த வகையில் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். சுக்கிர கஷேத்திரமான திருப்பதிக்கோ அல்லது ஸ்ரீரங்கத்திற்கோ அவசியம் சென்று வாருங்கள். அப்படி செல்லும் பொழுது தாயார் சந்நிதிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து வேண்டிட்டு வாங்க. உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இந்த தமிழ் புத்தாண்டில் கிடைக்கவே போகிறது. உங்களுடைய லைஃப்பில் எப்போ நீங்கள் காசு பணம் சேர்த்தீங்க, எப்போ நீங்கள் நல்லா இருந்தீங்க, சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அப்படி இருக்க போகுது. ஏப்ரல் 14க்கு பிறகு ஏப்ரல் 13, 2027 வரைக்குமான காலகட்டம் உங்களுக்கு பெரும் வாய்ப்பை தந்திருக்கு. நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இலவச பொது பலன்கள் பற்றி சொல்கிறேன்னு. அதை தான் இப்போ நான் மெயினாக மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். லைஃப்பில் எல்லா காலகட்டத்திலையுமே எனக்கு நல்லது நடக்காதா அப்படிங்கிற ஏக்கம் உங்களில் பலருக்கு இருக்கும். நான் எவ்வளோ உழைக்கிறேன் சார், ஆனால் எனக்கு உழைப்புக்கேற்ற ஒரு அதிர்ஷ்டமோ எதுவுமே வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருக்கலாம். இப்போ உங்களுக்கு அதற்கான அதுக்கு கால சூழ்நிலை மாற்றம் ஏற்பட்டு உங்கள் லைஃப்பில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பை இறைவன் கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியும். காரணம் என்னென்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த இலவச பொது பலன்கள் பற்றி நீங்கள் அதை அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண போகிறீங்க. அப்படி வாட்ஸ்அப் பண்ணும்போது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பதிலை நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார அனுப்ப பார்க்குறேன். அப்படியே அனுப்ப முடியலைனாலும் நான் மறுபடியும் ஒரு வாரம் கழித்து எனக்கு அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பதில் கண்டிப்பாக அனுப்பிச்சி வைக்கிறேன். அதில் உங்களுடைய குணநலன்கள் பற்றியும் உங்களுடைய பெயர் பலன்கள் பற்றியும் நான் சொல்ல போகிறேன். நான் சொல்வது உங்களுக்கு பொறுத்து போயிருந்துச்சுன்னா நீங்கள் மேற்கொண்டு என்னுடைய கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அப்படி பொருந்தி போகலை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஆனால் அந்த இலவச எண்கணிதத்திலேயே உங்களுடைய பிறந்த தேதிக்கான குணநலன்கள், பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுக்கான குணநலன்கள், அதே மாதிரி உங்களுடைய பெயர் தற்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நீங்கள் கேட்க முடியும். இதில் வியாபாரிகள் உங்களுடைய வியாபார பெயரை வேணாலும் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வைக்கலாம். அந்த வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா, நல்லது பண்ணுமா அப்படிங்கிற தகவலையும் நான் அதில் சொல்ல போகிறேன். குழந்தைகளுக்கு யாராச்சும் பேர் வச்சுருந்தீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. பெயர் இன்னும் வைக்கலன்னா குழந்தையின் பிறந்த தேதி, பிறந்த நேரம், இந்த 2 தகவலையும் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் வழங்குகிறேன். அதை கேட்டுட்டு நீங்கள் மேற்கொண்டு டிசைட் பண்ணலாம். ஆனால் ஒரு எண்கணித பெயர் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேஜிக்கை உண்டு பண்ணும். உங்களுடைய மதியை விதியால் வெல்ல வைக்கும். இவ்வளோ நாள் ஒரு கிளாரிட்டி இல்லாத திங்கிங் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மிக சரியான முடிவுகள் எடுப்பீங்க. லைஃப்பில் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்பை அதுவே தரும். நீங்கள் உங்களுடைய நேம் அண்டு டேட் ஆஃப் பர்த் இது 2த்தையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பொது பலன்கள், எண்கணித ரீதியான பலன்கள். நிறைய பேர் வந்து என்ன நினச்சிக்கிறீங்க, நான் வந்து ஜோதிட பலன்கள் தரப்போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. எண்கணித ரீதியான பொது பலன்கள் நான் தருவேன். அதுதான் மெயின் கண்டென்ட்டாக உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விடுவேன். அது உங்களுக்கு கேட்டுட்டு சரியாக இருக்கிற பட்சத்தில் நான் சொல்கிற மேற்கொண்டு ப்ரொசீஜர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.